வெல்கம் டு ஸ்ரீ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி நாம் ஒரு நெக் போர்ஷன் டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு ஏற்கனவே டபுள் லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். அப்புறம் என்னோடய கன்வீனியன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஜரி லைனுக்கும் நாம் ட்ரா பண்ண லைனுக்கும் நடுவில் மறுபடியும் 1/2 இன்ச்சஸ்க்கு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் நான் எதுக்காக ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி இங்கே டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஜிக்ஸாக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவல் சைஸில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ப்ளூ கலர் சில்க் த்ரெட், அப்புறம் கொஞ்சம் சுகர் பீட், அப்புறம் 2 mm ஆன்டி கோல்ட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ நாம் எப்போதும் போல் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே இந்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி தான் நான் இந்த டிசைனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த போர்ஷன் எல்லாமே ஸ்டிச்சிங் பார்ட்டில் உள்ளே போயிடும். நாம் இந்த இடத்துல பீட்ஸ் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது மிஷின் நீடில் பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல எந்த ஒரு பீட்ஸுமே கொடுக்காம தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்து ஒரு சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த சுகர் பீடை லாக் பண்ணி அந்த த்ரெட்டை அப்படி கீழே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். நம்ம நார்மலாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்கு இப்படி மேலே எடுத்து கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, நான் அந்த லாக் ஸ்டிச் கொடுக்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சுகர் பீட் கொடுத்து லோட் பண்ணிவிட்டு அந்த பீடை லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு 2 கார்னர்ஸ்லையுமே சுகர் பீட் யூனிஃபார்மாக வந்துகிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு இன்னுமே நீட்டாக இருந்தது. அதனால நான் சுகர் பீட் கொடுக்குறேன். உங்களோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல சுகர் பீட் இல்லைனாலும் வேறு எது வேணாலும் நீங்கள் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த போர்ஷன்லேயும் பாருங்கள், நான் பீட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த போர்ஷன் எல்லாமே உள்ளே போகும். அப்போது நம்ம இந்த இடத்துல பீட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி மிஷின் நீடில் பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நான் இந்த போர்ஷன்லேயும் பீட்ஸ் எதுவுமே கொடுக்காம அப்படியே அந்த த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு நான் கொண்டு போய்க்கிறேன். இப்போது நம்ம ப்ரீவியஸ் லைனுக்கு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து சின்னதாக ஒரு சுகர் பீட் லோட் பண்ணி அந்த பீடை லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் லோட் பண்ணி அதை லாக் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அங்கேருந்து நேராக கீழே எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கே ஒரு சுகர் பீட் லோட் பண்ணி அந்த பீடை லாக் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி இந்த செகண்ட் லைனே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே லாக் பண்ணிட்டேன்னா லாக் பண்ணோன்னே அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்து சின்னதாக ஒரு சுகர் பீட் லோட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி நம்ம இந்த 2 லைனையுமே கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இந்த 2 லைனுமே நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 பக்கமே சுகர் பீட் வர மாதிரி நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சென்டர்ஸில் நான் 2 mm ஆன்டி கோல்ட் பீட் யூஸ் பண்ணி பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். நான் அந்த பீட்ஸ் எல்லாமே இங்கே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது பட்டி ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அந்த போர்ஷன்லேருந்து இங்கே கீழேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி மேலே ஃபினிஷ் ஆகிற மாதிரி கடைசி பீட் இங்கே மேலே ஃபினிஷ் ஆகிற மாதிரி நான் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த போர்ஷன் ஸ்டிச்சிங் பார்ட்டில் உள்ளே போகும்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது நம்மளோட கடைசி பீட் இங்கே மேலே இருந்தால் நம்ம அந்த பீடை செக்யூர் பண்ணுற மாதிரி இங்கே நட்ட நாட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னமுமே நல்ல க்ரிப்பாக இருக்கும். நம்ம சிங்கிள் பீட் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரேம்லேருந்து கலட்டினாலும் ரிமூவ் ஆகாது. ஸோ நான் இப்போ பீட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ இந்த கடைசி பீடு இருக்கு இல்லையா, இந்த பீடுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு நாட் போட்டிருப்போம் நார்மலாக. ஆனால் இப்போ சிங்கிள் பீட் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படின்னா, இப்போ கடைசியாக ஒரு பீட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பீடுக்கு 2-3 நாட் கொடுத்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி நாட் போட்டு 2-3 தடவை நாட் போட்டுக்கோங்க. நான் ரெண்டு தடவை மட்டும் நான் இந்த இடத்துல நாட் போட்டிருக்கேன். இப்படி நாட் போட்டோன்னா கீழே நம்மளுக்கு ஒரு நூல் இருக்கும் இல்லையா, அந்த ஜரி நூலில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டிச்சிங் போர்ஷன் உள்ளே போகும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு 2-3 செயின் ஸ்டிச் கொடுத்து நாட் போட்டுக்கலாம்.
இப்போது இப்படி 2-3 செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் நாட் போட்டுக்க போகிறேன். இப்படி நாட் போடுறதுனால அந்த போர்ஷன் ஸ்டிச்சிங்கில் உள்ளே போகும்போது அந்த நாட் எக்காரணத்தை கொண்டு பிரிஞ்சு வரத்துக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளோட பீட்ஸ் எதுவுமே வந்து லூஸ் ஆகாமல் டைட்டாகவே ஸ்டே ஆகும். ஏன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே செக்யூர் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கேப்ஸ் தெரியுது இல்லையா, சைட்ஸில் நம்மளுக்கு வந்து கேப்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி நீடில் 8 ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த 8 ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட்டை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி 16 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடையில நம்மளுக்கு கேப்ஸ் வரக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போகிறேன். நான் ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா 2-3 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கூட நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வேண்டாம் அப்படின்னாலும் நான் இடையில கொடுத்துருக்குற அந்த ஆன்டிக் பீட் மாதிரியே நீங்கள் வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் சேர்த்து நீங்கள் அந்த இடத்துல கொடுத்து கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணும்போது நம்ம லோடிங் ஸ்டிச், அப்புறம் 2-3 தடவை நம்ம சுகர் பீட் கொடுத்து லைன் கொடுத்து, அப்புறம் 2-3 ஜரி லைன்ஸ் கொடுத்து, சாரீ கலருக்கு சில்க் த்ரெட்டில் வந்து லைன்ஸ் கொடுத்து, இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கு இப்படி 2 ஜரி லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் நீங்கள் டிசைன் பண்ணும்போது அது நல்ல ஹெவியாக நீங்கள் டிசைன் பண்ண மாதிரி தெரியும் பார்க்கும்போது. த்ரெட் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும் இதில். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து டுட்டோரியலில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் எல்லாமே வந்து நம்ம பார்டர்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போது நான் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.